ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். என்கிட்ட படிக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ், இப்போ நான் நிறைய இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேட்ச் போடுறேன் சார், பட் டெஸ்ட் பேட்ச்சில் இப்போ பாதிக்கு பாதி தான் கரெக்ட் ஆகுது. ஒரு கொஷின்ஸை எப்படி என்னால் அப்சர்வ் பண்ணி எப்படி பேக்ரவுண்டோட படிக்கணும் அப்படின்றது தெரியல அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு மாடல் மட்டும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பிளான். இந்த பாருங்க, நீங்க குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஆர் குரூப் 2 ஆர் குரூப் 4 எது படித்தாலும், எந்த இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேட்ச் போட்டாலும், டெஸ்ட் பேட்சோட டிஸ்கஷன் அட்டன் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாருங்க, இந்த கொஷின் ரொம்ப ஒரு பிளெயினான கொஷின். லைக் த கவர்னர் ஹூ எனாக்டட் த லா டு அபாலிஷ் சதி. உங்களுக்கு தெரியணும் சதி அப்படின்றது என்ன அப்படின்றது. உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த கவர்னர் ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சதி அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து பார்க்கும்போது, சதி அபாலிஷ் பண்ணது, சதி அபாலிஷன் ஆக்ட் அப்படின்றத யார் எனாக்ட் பண்ணான்றது கொஸ்டின். ஸோ படிச்சிருந்தீங்கன்னா எல்லாருக்குமே ஓகே, லார்ட் வில்லியம் பென்டிக் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். சரி சார், இப்போ இந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க எப்பயுமே டெஸ்ட் முடிச்சுட்டு அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த ஒரு கொஷின் அப்படின்றது உங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனா பட் இந்த கொஷின்ல எனக்கு 10 கொஷின் உள்ளார் இருக்கு. நான் எப்படி அனலைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நாட் ஓன்லி ஃபார் ஹிஸ்டரி பட் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் இப்போ நான் பார்ப்பேன். ஓகே, சதி. அப்போ இங்க கொஷின் த கவர்னர்னு கேட்டான். அப்போ கவர்னர்னு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே இங்க லார்ட் வில்லியம் பென்டிக், கார்ன்வாலிஸ், லார்ட் கேனிங், லார்ட் வாரன் ஹாஸ்டிங்ஸ்லாம் இருக்கிறாங்க. அப்போ இது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்தியன் ஹிஸ்டரியில வருது. இப்போ படிக்கும்போது நல்லா தெளிவா படிச்சுக்கணும். ஓகே, லார்ட் நீங்க ரிவைஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் எது வரும் எது வராதுன்னு நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லார்ட் வில்லியம் பென்டிக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே, இப்போ நீங்க குரோனாலஜி வைஸே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, வாரன் ஹாஸ்டிங்ஸுக்கு அப்புறமா தான் கார்ன்வாலிஸுக்கு அப்புறமா தான் பென்டிக் அப்புறமா தான் லார்ட் கேனிங் வருவார். இப்போ லார்ட் வாரன் ஹாஸ்டிங்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருடைய காலகட்டம், வாரன் ஹாஸ்டிங்ஸோடைய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இட் இஸ் ரைட் ஃப்ரம் வாரன் ஹாஸ்டிங்ஸோடைய காலகட்டம் ஓகே, இதை பாருங்க, வாரன் ஹாஸ்டிங்ஸ் 1772 டு 1785. லார்ட் கேனிங் 1857 டு 1861. கார்ன்வாலிஸ் 1786 டு 1793. இதை பாருங்க, ஒரு கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது இதெல்லாம் ஜஸ்ட் எழுதி வச்சுக்கணும். ஸோ தட் நீங்க ஒவ்வொரு கொஸ்டினும், இப்போ இந்த கவர்னர் ஜெனரல் காலகட்டத்தில் வேற எதனா கொஸ்டின் வந்தாலும் இந்த இயர் வச்சு நீங்க அனலைஸ் பண்ணலாம். அப்ப பாருங்க, லார்ட் வில்லியம் பென்டிக் அப்படின்றதான் இங்க அவருடைய காலகட்டம் என்ன. இப்ப லார்ட் வில்லியம் பென்டிக்கோடைய காலகட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாருங்க, லார்ட் வில்லியம் பென்டிக் நீங்க எப்படி ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணணும்னா, இவருடைய காலகட்டம் என்ன பாருங்க, 1828 இருந்து 1835 வரைக்கும் அவர் இந்தியாவில் இருந்தார். ஆனா 1828 டு 1833 he was called the governor general of பெங்கால். 1833 இருந்து 1835 வரைக்கும் he was the governor general of India. அப்போ கொஸ்டின் முக்கியமா எப்ப வரும், எப்படி நீங்க கேட்கலாம் அப்படின்னா, இதை எப்படிலாம் கேட்கலாம்னா, இப்போ இதை பாருங்க, லார்ட் வில்லியம் பென்டிக் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா, he was the last governor general of Bengal. அவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா இருந்த காலகட்டத்துல தான் சதி ப்ராஹிபிஷன் ஆக்ட், அது 1829 வந்துச்சு. ஓகே, இங்க பாருங்க, அவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருக்க காலகட்டத்துல சதி ப்ராஹிபிஷன் அப்படின்ற ஆக்ட் அவர் எடுத்துட்டு வரல. இது ஒரு கொஸ்டின். அப்போ த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அண்ட் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் லார்ட் வில்லியம் பென்டிக். இது ஒரு கொஸ்டின். அண்ட் லார்ட் வில்லியம் பென்டிக் இந்த சத்தியை யாருடைய தூண்டுதலுக்கு யார் இனிஷியேட் பண்ணா? இந்த மாதிரி சத்தி ஒண்ணு இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு சோசியல் ஈவல் சார். இந்த சத்தியை ப்ராஹிபிஷன் பண்ணணும்னு யார் அவருக்கு இனிஷியேட் பண்ணா, யார் அவருக்கு உந்து சக்தியா இருந்தா அப்படின்னா, இட் வாஸ் ராஜாராம் மோகன் ராய். It was the Rajaram Mohan Roy
Okay, who made Bentinck, who initiated Bentinck to enact the Sati Prohibition Act? ராஜாராம் மோகன் ராய் ஓகே லார்ட் வில்லியம் பென்டிக்கு சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா இந்த சதி ப்ராஹிபிஷன் ஆக்ட் எடுத்துட்டு வந்த உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் ஆர் இது எப்படி ஆச்சு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள், இப்படி சொல்லலாம், அடித்தட்டு மக்கள்னு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட செக்ஷன், அதாவது ஆர்த்தோடிக் செக்ஷன் சொல்லுவாங்க, பிராமின்ஸ் அண்ட் ஆல்சோ மற்ற அப்பர் காஸ்ட் பீப்புள், ஃபண்டமெண்டலிஸ்ட் பீப்புள், அடிப்படைவாதம் சித்தாந்தங்களை பேசக்கூடியவங்க, இவங்க இந்த சத்தி ப்ராஹிபிஷன் ஆக்ட் எடுத்துட்டு வந்த உடனே பிரிட்டிஷ் பிரைவி கவுன்சில் என்ன பண்றாங்கன்னா, லார்டு வில்லியம் பென்டிக்கை எதிர்த்து ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. லார்டு வில்லியம் பென்டிக் தேவையில்லாம இவரு எங்களுடைய கலாச்சாரத்துல தலையிடுறாரு. ஆனா இந்த சதி அப்படின்றது ப்ராஹிபிஷன் பண்ணியே ஆகணுன்றதுக்காக இட் வாஸ் ராஜாராம் மோகன் ராய், ஹி டிராவல் டு இங்கிலாந்து அண்ட் இன் பிரிட்டிஷ் பிரைவி கவுன்சில் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, லார்டு வில்லியம் பென்டிக்கு சாதகமா சப்போர்ட் பண்றாரு, போராடுறாரு, பென்டிக்கு சப்போர்ட் பண்ணார். ஸோ ராஜாராம் மோகன் ராயோடைய சப்போர்ட் இல்லாம பென்டிக்கால இந்த சத்தி ப்ராஹிபிஷன் ஆக்ட் அப்படின்றத எடுத்துட்டு வந்திருக்க முடியாது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஷினோடைய டிமாண்ட். அப்போ ஒரு ப்ரிலிம்ஸ் கொஷின் அப்படின்னும் போது அதோடைய டிமாண்ட் என்ன அப்படின்றத பாருங்க. இப்போ ஒரு கொஷின் அப்படின்றத நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா அந்த ஒரு கொஷின்ல இருந்து நிறைய கொஷின்ஸை நீங்க எடுக்கலாம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரியும். சரியா? நம்ம இன்னொரு கொஷினை பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்க. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் தட் எம்ஜிஆர் இன்ட்ரடியூஸ்ட் டூரிங் ஹிஸ் ரூல். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஷின் டிஎன்பிசியில. இப்போ இது மாதிரி பார்க்கும்போது ஒயிட் ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன், கரிபி ஹத்தோ, ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்கு. இப்போ ஆப்ஷன் வச்சு அதை எலிமினேட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இது பாருங்க, எம்ஜிஆர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். 1972 கட்சியை ஆரம்பிச்சாரு. 1977 ஆட்சியை முதல்ல பிடிச்சாரு. ஓகே, தொடர்ந்து 2 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர் அவர். அப்போ இங்க கரிபி ஹத்தோக்கும் இங்க எம்ஜிஆருக்கு எதனா லிங்க் இருக்கான்னு பாருங்க. இந்த கரிபி ஹத்தோ அப்படின்றது என்ன அப்படின்னா வறுமை ஒழிப்பு. அது ஒரு ஹிந்தி டேர்ம். அது இந்த வறுமை ஒழிப்பு அப்படின்றத இந்திரா காந்தி அம்மையார் அவங்களுடைய 5th 5-year பிளான்ல அதோடைய எஜெண்டா, அவங்களுடைய 5th 5-year பிளானோடைய டார்கெட்டே என்னன்னா வறுமை ஒழிப்புன்னு சொன்னாங்க. ஸோ அது நடந்தது 5th 5-year பிளான்ல 1974 to 78. அப்போ இதுக்கும் எம்ஜிஆருக்கும் சம்மந்தம் கிடையாது. கிரீன் ரெவல்யூஷன் இங்க பாருங்க, கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன். ஒயிட் ரெவல்யூஷனுடைய ஃபாதர் யாருன்னா வர்கீஸ் குரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் ஃப்ளட்னு சொல்லிட்டு சொல்லப்போனா ஒயிட் ரெவல்யூஷனை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனது அவர் தான். ஸோ இந்தியாவில் பால் உற்பத்தியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனது அவர் தான். கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னும் போது நமக்கு தெரியும், த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா இஸ் எம்எஸ் சுவாமிநாதன். அப்போ கிரீன் ரெவல்யூஷன், இப்போ நீங்க கிரீன் ரெவல்யூஷனும் முக்கியமா சாஸ்திரி பீரியட்லயும் இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்லயும் தான் வந்து அரசு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அப்போ இதுவும் வராது. அப்போ எம்ஜிஆருடைய காலகட்டத்துல ஓகே, எம்ஜிஆர் மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமாக ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அப்போ இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க கோரிலேட் பண்ணணும். அப்போ எம்ஜிஆருடைய காலகட்டம் என்ன, அந்த காலகட்டத்துல எந்த மாதிரியான புரட்சிகள்லாம் ஏற்பட்டுச்சுன்னு படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படின்றது இங்க ஆன்சர்ல வந்துடும். தேங்க்யூ.